இந்த மொபைல் இருக்குதே, இதை தனி தலைப்பா எடுத்து வச்சு பேசணும். அந்த அளவிற்கு நம்முடைய வணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய காரணியாக இந்த மொபைல் ஆகி போய்விட்டது. ஷைத்தான் என்னுடைய பலமான ஆயுதமாக இந்த மொபைல் போன் ஆகிவிட்டது. எந்த அளவிற்கு ஷைத்தான் ஊடுருவுகிறான் என்று சொன்னால், தஹஜ்ஜத் தொழுது முடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஐ பிரேட் தஹஜ்ஜத் முடிஞ்சா, உம்ராக்கு இஹ்ராம் கட்டிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டாச்சு முடிஞ்சா. வணக்க வழிபாடுகள் குறித்து பேசப்படுகிற எல்லா சபைகளிலும் மொபைல் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. உம்ராக்கு போறீங்களா, மொபைலை கொஞ்சம் வச்சுட்டு போங்க. நோன்பு வச்சிருக்கிறீங்களா, மொபைலை கொஞ்சம் தள்ளி வைங்க. குர்ஆன் ஓதுறீங்களா, மொபைலை கொஞ்சம் ரூம்ல வச்சுட்டு ஓதுங்க. எல்லா விஷயங்களிலும் மொபைல். ஏனென்று சொன்னால் நமக்கு தெரிகிறது, நம்மை அறியாமல் இந்த மொபைலை எடுத்து எடுத்து பார்த்து 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 தேவையான செய்தியை தெரிந்து கொள்வது கூட ஒரு பெண்ணினுடைய அழகிய குரல் வழியாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்து விட்டதா இல்லையா? பாவங்கள் பரவலாக்கப்படுகிற போது அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய வேகம் புரியாது என்பதாக சொல்லுவார்கள். அப்படி வேகம் புரியாத நிலையில் ஊடுருவி விட்ட ஒரு பாவம் தான் இந்த மொபைல் போன். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கண்ணை தனியா விசாரிப்பா, காதை தனியா விசாரிப்பா. அதெல்லாம் விசாரிக்க தேவையில்லை. மொபைல் போனை சாட்சியா கொண்டு வந்து இவரை பத்தி சொல்லுன்னு சொல்லி சொன்னா, அவர் பார்த்தது, பேசினது, கேட்டது எல்லாத்தையும் சொல்லிருமா இல்லையா? கவனம் வேண்டும், எச்சரிக்கை உணர்வு வேண்டும். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? அரபா மைதானத்தில் உட்கார்ந்த எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுரும். அவர் அன்று பிறந்த பாலகர், அடியாறுகளுக்கு செய்த துரோகம் மன்னிக்கப்படாது, ஹஜ்ஜிலும் மன்னிக்கப்படாது. என் மனைவி என் மேல கோபமா இருக்கிறாங்க, மனைவியை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டேன், அரபாவுல கூட என் மனைவியை நான் கொடுத்த கஷ்டத்துக்கு மன்னிப்பு இல்ல, என் மனைவிதான் என்ன மன்னிக்கணும். இன்னைக்கு மனைவியை பேசுறவங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறவங்க இருக்கிறாங்க, திட்டுறவங்க இருக்கிறாங்க. அவங்க முன்னால சிரிச்சே பழகிறது இல்லை, அவங்க எதை பேசினாலும் பிடிக்கிறது இல்லை. அப்படியானால் இதற்கெல்லாம் அல்லாஹ்ட்ட போய் என்ன பகரம் செய்ய போகிறீர்கள்? தொழுகை காப்பாற்றுமா, நோன்பு காப்பாற்றுமா? இல்லை, அது வேறு. அடியார்களுக்கு செய்த அநீதியை அடியார்களே மன்னிக்க வேண்டும். ஆனா நபி அவங்க கொஞ்சம் உருக்கமா தான் சொன்னாங்க, நீங்க விடைபெறதுக்கு முந்தி யாருக்காவது உங்களால் அநீதி நடந்தால் போய் சரி செய்திருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன், அவர்கள் மன்னிக்காத வரையிலும் மன்னரையிலும் நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீர்கள் என்றார்கள் உத்தம நபிகள். இப்ப அந்த